தனியாங்கிற பொண்ணோட நியூஸை பல நாள் கழித்து பார்த்தேன். இன்னும் நியாயம் கிடைக்கல. ஆனால் எனக்கு மனசு வலிச்சிருச்சு. போதும், பெண்களுக்கு ஏற்பட்ட அநீதியெல்லாம் இது வரைக்கும் ஏற்பட்டதோடு போதும். இனிமேல் யாருக்கும் எதுவும் நடக்க வேணாம். செல்ஃப் ரெஸ்பெக்டோடு வாழ்ந்த ஒரு பொண்ணு இன்னமும் எத்தனையோ பேர் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம்னு சுயமரியாதையோடு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி பெண்களை கல்யாணங்கிற பேரில் அவங்க சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துல போகும்போது அவங்களுக்கு ரெஸ்பெக்டும் குடும்பம் கொடுக்காம, அதே நேரத்தில் அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை கெடுக்கிற அளவுக்கு காரியங்களும் பண்ணும்போது அந்த பெண்ணோட வாழ்க்கை நரகமாயிடுது. செல்ஃப் ரெஸ்பெக்டோட ஒரு பெண்ணு வாழ நினச்சா அவள் எவ்வளோ கண்ணியமானவங்கிறது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ உள்ள ஜென்ரேஷனில் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அது இது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதில்ல. மனசுக்கு பிடிச்சதை தோணுதை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. இதில் ஒருத்தி அப்படி வாழ நினச்சானா அவள் ரொம்ப கண்ணியமானவன். அப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு கிடச்சிச்சின்னா தயவு செஞ்சு அவளை நீங்கள் பாதுகாக்கணும். அவங்க உங்கள் வீட்டுக்கு கிடச்சிருக்க மாணிக்கம். அந்த மாணிக்கத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணாவோ இல்லை அதை மிஸ்யூஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வழி கொடுத்தாலோ இழப்பு உங்களுக்கு மட்டும் இருக்கவே இருக்காது நினச்சிக்காதீங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு இழப்பு இருக்குன்னா இறுதியில் இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இழப்பு இருக்க தான் செய்யும். சுயமரியாதையோடு வாழ வர பொண்ணு உங்ககிட்ட எதிர்பார்க்கிறது வேறு ஒன்றுமே இல்லை. அன்பும் பாசமும், பதிலுக்கு அந்த மரியாதையும். அவள் கொடுக்குற மரியாதையில் அவள் 1000 மடங்கு கொடுத்தானா அதில் ஒரு 100 மடங்கு நீங்கள் கொடுங்களேன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா 100க்கு 100% அவளுக்கான ரெஸ்பெக்டை நீங்கள் கொடுக்கணும். அவள் 1000 மடங்கு கொடுப்பா உங்களுக்காக. சில பெண்கள் தவறு செய்கிறாங்க, சில பெண்கள் திமிராக இருக்காங்க, இதெல்லாம் பேச்சே கிடையாது. எல்லா இடத்துலையும் நல்லது கெட்டது இருக்க தான் செய்யும். ஆனால் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, பல பெண்கள் அப்பாவியாக இருக்காங்க. இதுதான் உண்மை. பல பெண்கள் இப்பயுமே சரிதான் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. சும்மா சொல்லலாம் இப்போலாம் இல்லை பெண்கள் மாறிட்டாங்கன்னு, அப்படிலாம் இல்லை. அங்கங்கே சில பேர் திமிர் பிடிச்சிருக்காங்கன்னா எல்லா பெண்களையும் சொல்லக்கூடாது. சுயமரியாதை அது எல்லாருக்கும் இருக்குது, உங்களுக்கு மட்டும் இல்லை. திருமணமான ஒரு ஆணுக்கு இருக்கிற போல் அந்த ஆண் வீட்டுக்காரில் இருக்க மனிதர்களுக்கு இருக்கிறது போல் ஒரு பெண்ணுக்கும் சுயமரியாதை இருக்குது. இந்த காலம் படிப்புடைய காலம், எல்லாரும் படித்து வராங்க. இந்த இடத்துல நான் நீ அப்படிங்கிற ஈகோவோ எதுவுமே இல்லை. அந்த மாதிரி காலத்தில் எப்படியோ இந்த உலகம் போயிட்டுருக்கு. இன்னமும் அப்பாவி பெண்களை தயவு செஞ்சு பழிக்காட வாக்கிடாங்க.